ஹாய், வெல்கம் டு அவர் சாத்விக் சமையல். சாத்வீகமான ஒரு சால்னா தான் செய்ய போகிறேன் நான் இப்போது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அனானஸ் இது பைனாப்பிள் பூவு, ஒரு பட்டை, அதுக்கப்புறம் இவ்வளோ இஞ்சி துண்டு, தேங்காய், புதினா, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது. இப்போ நம்ம ப்ரோசஸ், அதாவது செய்யறதுக்கு போகலாம். எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன். முதல்ல இந்த தேங்காய் அடுத்தது இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரணும். இப்படி கொஞ்சம் நல்லா மைய அரைச்சாதான் நம்ம குழம்பு திக்காக வரும். இந்த தக்காளியெல்லாம் நான் அப்படியே வதக்குவாங்க சால்னால, பட் நான் அப்படியே செய்ய மாட்டேன். இது என்னையும் நான் ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன், இந்த இஞ்சியும் இந்த தக்காளியும். ஏன் சொன்னால், அந்த தக்காளியுடைய தோல் இருக்குங்க இல்லையா, அது சாப்பாட்டில் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகுமா. அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கணுன்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் தொல்லை பண்ணுவாங்க. அதனால நான் எப்போவுமே எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் அதில் அரைச்சிடலாம். அரைச்சி போட்டுட்டா ப்ராப்ளம் இல்லை. தக்காளி இஞ்சி ஒரு பேஸ்ட் ஆகிடுச்சு, இது மசாலா ஒரு பேஸ்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி அந்த சால்னாவை செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் எண்ணெய் சேர்க்குறேன். சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு ப்ரெஸ். இதில் இவ்வளோ பட்டை எடுத்திருக்கேன், லவங்கம், கல்பாசி, இது பைனாப்பிள் ஃப்ளவர், இது தேஜ் பத்தா, பிரிஞ்சி இலை. இப்போ நான் இதை போடுறேன். இந்த பச்சை மிளகாவை போடுறேங்க. இந்த புதினா இலைகளை போடுறேன். கொத்தமல்லியும் போட்டுறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் மணமாக இருக்குது பாருங்க. இந்த புதினா போட்டு அதை வதக்கினாலே அப்படியே வீடே மணக்கும். இந்த புதினா என்னோடய தோட்டத்தில் பூச்செடியெலாம் வச்சுருக்கேன் இல்லையா, அது கூட ஒரு தொட்டியில் சும்மா அப்படி நட்டு வச்சேன். ஏன்னா புதினா கருத்து போயிடுது. கடையிலேருந்து வாங்கிட்டு கொத்தமல்லி மாதிரிலாம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கருப்பாயிடுது, என்ன தான் நம்ம பாதுகாத்தாலும். ஸோ நான் அதை என்ன பண்ணேன்னா, ஒரு 2 குச்சியை நட்டுட்டேன். அதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. இது சும்மா நம்மளுக்கு அப்பப்போ கொஞ்சம் கருவேப்பிலை செடியும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் நான். இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணேன். நல்லா வதங்கிட்டோங்க. வதங்கி எண்ணெய் பிரியணும். அப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த முழுசாக அந்த கரம் மசாலா ஸ்பைசி போட்டிருக்கிறோம் இல்லையா, முழுசாக அது அந்த புதினாவும் கலந்து அவ்வளோ அழகாக ஸ்மெல் வருதுங்க. நல்லா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், வீட்லேயே அரைச்சது இந்த மசாலா எல்லாமே. நான் வெளியில் எந்த மசாலாவும் வாங்குறது கிடையாது. இப்போ இந்த கரம் மசாலாவும் நான் அரைச்சது தான் வீட்டில். எப்பவுமே நான் எனக்கு ஒரு பழக்கம். ஏன்னா வெளியில் எல்லாம் ரொம்ப கலப்படமாக கிடைக்குதுங்க. அவங்கவுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதில் ஏதாவது ஒன்று போட்டு அதை குவான்டிட்டி பெருசாக்கிறதுக்காக
ஒரிஜினல் ஐட்டம் சேர்க்காம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலந்து போட்டுடுறாங்க. இதை நான் போடுறேங்க கரம் மசாலா. மஞ்சத்தூள் போடுறேன். இந்த மஞ்சத்தூள் கூட வந்து நான் 1 கிலோ கடையில் வாங்கி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மெஷினில் கொடுத்து அரைச்சிப்பேன். ஏன்னா அதை வீட்டில் மிக்சியில் அரைச்சா மிக்சி கெட்டு போயிடும். இப்படிதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு மிக்சி கெட்டு போகிறது, அந்த பிளேடெல்லாம் உடஞ்சி போகுது. அதனால் நான் 1 கிலோ வாங்கி மெஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிடுவோம். தேங்காய் மசாலாலாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, கசகசாலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ. என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும். மெசேஜ் பண்ண மாட்டேறீங்க, எனக்கு மெசேஜ் வந்து சேர மாட்டேங்கிறது. மெசேஜ் பண்ணுங்கள். we are friends. சரி, நல்லா சூப்பராக உப்பெல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு அதை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு அனுசாரம் போடணும். எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இது கொதிக்க விடணும். தண்ணி ஆட் பண்ணுறேன். சாத்விகமான சால்னா ரெடி. இதை நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலாலாம் நல்லா இந்த சால்னாவோட பாயில் ஆகி நல்லா ஒரு சூப்பராக நமக்கு நல்லா சாப்பிட கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே 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 ராதே. நான் இதில் ஏன் கரம் மசாலா கம்மியாக போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலி 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். நான் ஏன் கம்மியாக போட்டிருக்கேன்னாக்கா, நம்ம முழுசாக நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அரைச்சிருக்கோம், தாளிச்சிருக்கோம். அதனால் ரொம்ப ஓவர் ஆகிடும். அதனால தான் பாதி ஸ்பூன் போட்டேன் நான் கரம் மசாலா. எந்த ஒரு கலப்படமே இல்லாமல் வீட்லேயே அரைச்சதில் ரொம்ப ஸ்ட்ராங்னஸ் இருக்கும், பவர் இருக்கும். அதனால தான் கம்மியாக யூஸ் பண்ணேன் நான். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கறதுனால முழுசாக. ஓகே, நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா சிகப்பாக வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த இட்லி ஏன் இந்த கலரில் தெரியுதுனாக்கா, கருப்பு உளுந்து, அதாவது தோல் உரிக்கப்படாத உளுந்து, அதனால தான் இது தெரியுது. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஃபுல்லாக ஃபைபர். அந்த வெந்தயம் வந்து எப்பயுமே போடுவோம்ல, 1 ஸ்பூன் வெந்தயம் போடுவோம். நான் அதிகமாகவே போட்டிருக்கேன், சாஃப்ட்னஸ்க்காகவும் ஃபைபருக்காகவும். அதில் கால்சியம் நிறைய இருக்குது நம்மளுக்கு. இட்லி சால்னா. சால்னா வித் இட்லி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. சால்னா ரெடி டு சர்வ். சாத்விக் சால்னா. வாவ், சூப்பர். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். Please do subscribe my videos. Share more and more share videos, and please comments me. Thank you for watching.